ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த பிடிஎஃப்ல தான் இருக்கு கொஷின்ஸ். சரியா? சரி, கவனிச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பர் சிஸ்டம்லேயே கொஞ்சம் மாடல்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல் தான் சிம்பிளிஃபிகேஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அது இல்லாமல் சில ஃபார்முலாஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a plus b the whole square, a minus b whole square, அதே மாதிரி cube formulas. ஓகேவா? தென் a square minus b square. ஸோ a square minus b squareக்கு என்ன ஃபார்முலா? a plus b into a minus b. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ஃபார்முலா பேஸ்டும் நம்ம கண்டுபிடிச்சு அதில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ டேரெக்டாக கொஷின்ஸ் போயிடலாம். ஓகேவா? ஸோ இதில் எல்லா மாடல்ஸும் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கொஷின்ஸில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் கொஷின் தான். ஓகேவா? ஸோ இது ட்ரை பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு 0.125யும் 0.027ஐயும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். கரெக்டா? ஸோ டிவைடட் பை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் 3 நம்பர்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ 0.25 மைனஸ் 0.15. ஸோ அப்போது நீங்கள் இந்த நம்பர்லேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டு 0.09 கூட ஆட் பண்ணும். அப்படி இல்லைன்னா 0.25யும் 0.09ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளஸ் 2ஐயும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 0.15ல என்ன பண்ணலாம்? மைனஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மைனஸ் பண்ணிட்டு வர ஆன்சர் ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேசிக் கொஸ்டின் தான். இது ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். போட்டு ஆன்சர் சொல்லுங்க. வெரி குட், கரெக்ட். 0.8 ஆன்சர் எல்லாருக்கும் அதான் பாருங்க. ஆன்சர் எல்லாருக்கும் வந்துச்சா? ஸோ மேலே இருக்கிற ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 0.152 வரும். 152 தென் டிவைடட் பை கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும்போது 0.19 வரும். ஸோ இங்கே பார்க்கும்பொழுதே ஈஸியாக இருக்கா? எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான். அப்போ எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா இங்கே 9 இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த 9 இங்கே மேலே இருக்கிற 19 வந்து 152ல் டிவைட் பண்ணோன்னா 9 எத்தனை டைம்ஸ் யூனிட் டிஜிட்டில் 2 வருதுன்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 9s are 27. அப்போனா 7 வரணும். இங்கே 7 இல்லை, தப்பு. 5 9s are 45. ஸோ 5 வரணும். 5 வரல, தப்பு. 9 8s are 72. ஸோ 2 லாஸ்ட்ல இருக்கா? ஸோ ஆன்சர் வந்து 0.8. எகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 9s are 81.
ஸோ 1 லாஸ்ட்ல வரணும், ஆனா இங்க 2 தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 3. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் வந்து வேணாம், இதுல மிஸ்டேக் இருக்கு. ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.09. ஸோ இதை வந்து ரெண்டு விதத்துல போடலாம். ஓகேவா? ஸோ ஒரு ஷார்ட்கட் என்னன்னா, இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஈஸி தான். ஸோ 9ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 3. இது எல்லாருக்குமே தெரியும். ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 0.09. ஸோ 9ஓட ஸ்கொயர் ரூட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு தெரியும்? 3ன்னு தெரியும். பட் ஆனா இங்க டெசிமல் இருக்கா? எப்பவுமே இந்த டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஸோ அப்போ இதுல பாதின்றப்ப எத்தனை வரும்? 1 வரும். கரெக்டா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.3. ஸோ இங்கே ஆப்ஷனில் வந்து 0.30ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3நாலும் 30நாலும் ஒன்று தான். ஸோ அதனால் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? 0.30. அதர்வைஸ் இது கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ராக்ஷனில் போட்டும் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், 0.09 நான் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுறேன். ஸோ ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும்னா டெசிமல் எடுக்கணும். கரெக்டாக? இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது? ஸோ 9, நேச்சுரல் நம்பர் 9 இருக்கா? ஸோ 9 டிவைடட் பை எத்தனை ஜீரோஸ் நம்ம ஆட் பண்ணோம்? 2 ஜீரோஸ். அதாவது இந்த டெசிமல் எடுக்கணும்னா 2 ஜீரோவால மல்டிப்ளை பண்ணாதான் 9 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த 2 ஜீரோ நான் என்ன பண்றேன்? கீழே போடுறேன். ஓகேவா? அப்போ 9/100. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9/100. ஸோ 9க்கு என்னது? 3, 100க்கு 10. இட் மீன்ஸ் 3/10. இதை திரும்பவும் டெசிமல்ல கொண்டு வரணும்னா ஒரு ஜீரோக்கு ஒரு டிஜிட் ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா? அப்போ 0.3. ஸோ 2 டைப் இருக்கு. எய்தர் நீங்க இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல மாத்திட்டு, இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 ஜீரோனா இங்க கீழே 2 ஜீரோ வரும். அதுவே இங்க 3 டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா இங்க 3 ஜீரோ போடணும். ஓகேவா? ஸோ அந்த நம்பரை மேலே போட்டுட்டு டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்தா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் தான் வரணும்? ஒரு டிஜிட் தான் வரும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இந்த 2 மெத்தடுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஃபோர்த் சம்.
4.41 into 0.16 divided by 2.1 into 1.6 into 0.1. இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 1ல முடியுது. அப்போனா என்ன அர்த்தம்னா மேலேயும் கீழேயும் கேன்சல் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ அப்போ வெரி குட். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 4.41 அப்படின்றத நம்ம பிரிக்கணும். ஸோ 4.4 அதாவது 441 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 21ஓட ஸ்கொயர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 4.41க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் வந்தா நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வரணும்? 1 தான் வரணும் ஸ்கொயர் ரூட். அப்ப என்ன கிடைக்கும்? 2.1ன்னு கிடைக்கும். ஸோ நான் இப்போ இந்த 4.41 எப்படி பிரிச்சு எழுத போறேன்னா 2.1 into 2.1 தென் இந்த 0.16 அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி 2.1 into 1.6 into 0.21. இப்போ பாருங்க ஒரு 2.1க்கு ஒரு 2.1 கேன்சல் ஆயிருமா? எல்லாமே மல்டிப்ளிகேஷன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரை டைரக்டா கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ இவங்களுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு 2.1 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்கீங்க? 2.1 இருக்கு, 0.16 அதே நம்பர்ஸ் தான் இருக்கு. இங்க 16 இருக்கு, இங்கேயும் 16, இங்க 21 இருக்கு, இங்கேயும் 21. ஆனா என்ன மாறுதுன்னா டெசிமல்ஸ் மட்டும்தான் மாறுது. இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த இதுல பாருங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கு, இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. அப்போ மொத்தம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 3. அதே மாதிரி கீழே பாருங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்ஸ் இருக்கா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கா. ஸோ கீழே எத்தனை டிஜிட் தான் இருக்கு? 3 டிஜிட்ஸ் தான் இருக்கு. கரெக்டா? அப்போ நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா ஜீரோஸ் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த 3 டிஜிட்ஸ்மே என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ டைரக்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 21 into 16 divided by 16 into 21. சொல்றது புரிஞ்சா? மேலையும் கீழையும் டிஜிட் அதாவது டெசிமலுக்கு அப்புறம் டிஜிட் சேமா இருந்தா டைரக்டா நீங்க டெசிமல் என்ன பண்ணிடலாம்? எடுத்துட்டு இந்த மாதிரி நம்பர்ஸா மாத்திக்கலாம். பட் கண்டிஷன் என்னன்னா ரெண்டுமே சேமா இருக்கணும். ஓகேவா? அப்பதான் மாற்ற முடியும். ஸோ அப்போ 21க்கு 21 கேன்சல், 16க்கு 16 கேன்சல். அப்போ ஆன்சர் என்னது? 1. சொன்னது புரிஞ்சா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1/5 கொஸ்டின் ஈஸி தான். ஸோ என்ன ஃபார்மேட்ல இருக்கு? ஸோ 256 into 256. அப்போனா இது ரெண்டுமே ஸ்கொயர். இதை ஏன்னு வச்சுக்கலாமா? ஏ ஸ்கொயர். அதே மாதிரி 144 into 144. அப்போனா இது என்னது? பி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 256 144ஓட ஆட் பண்ணுங்க, தென் மல்டிப்ளை போட்டு அதே மாதிரி 256லேருந்து 144 மைனஸ் பண்ணுங்க, தென் கேன்சல் பண்ணுங்க. ஓகேவா? சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். மெத்தட் நானே சொல்லிட்டேன், ஜஸ்ட் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணுங்க.
வெரி குட், ஆன்சர் 400. ஸோ ப்ளஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 400, தென் மைனஸ் பண்ணும்போது 112 கிடைக்கும், டிவைடட் பை 112. ஸோ 112 112 கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு 400. ஓகேவா, கால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 6th சம் பாருங்க. இது நம்ம நம்பர் சிஸ்டம்லயே பார்த்துருப்போம். அதாவது 1 மைனஸ் 1/3, இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கா, எதுவுமே இல்லைன்னா மல்டிப்ளை இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணலாமா. ஸோ 1 மைனஸ் 1/3 அப்படின்னா என்னது, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ அப்போ 1 மைனஸ் 1/3ன்றப்போ 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு மேலே இருக்கிற நம்பர் கூட என்ன பண்ணும், மைனஸ் பண்ணும். ஸோ 1 3s are 3, 3 minus 1 என்னது 2, அப்போ 2/3. தென் நடுவில் எதுவுமே இல்லைன்னா என்னது, மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி 1 மைனஸ் 1/4 என்ன வரும். ஸோ 1ல 4, 1 into 4 4, 4 minus 1 3, ஸோ 3/4. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வரும் 5, 5 minus 1 என்னது 4, 4/5. அப் டு எத்தனை 25 minus 1 24 divided by 5. இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா எல்லாமே என்ன ஆயிரும், மல்டிப்ளேல இருக்கும்போது மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன ஆகிட்டே வரும், கேன்சல் ஆகிட்டே வருமா. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன எடுக்கணும், ஸோ இதில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு, தென் லாஸ்ட் ரைட் ஹேண்டில் இருக்கிற டினாமினேட்டர். ஸோ இந்த ரெண்டையும் டைரெக்டாக டிவைட் பண்ணும். ஏன்னா அப் டு 24 வரைக்கும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஓகேவா, ஸோ அப்போது இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற லாஸ்ட் மட்டும்தான் என்ன இருக்கும், பேலன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது 2/25. இந்த மாடல் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா, காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் பாருங்க, 0.1 into 0.01 0.001. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான், 10 power 7ன்னு கொடுத்துருக்கானா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே அதே மாதிரி 10 பவருக்கு கொண்டு வரணும். ஓகேவா, இப்போ இந்த 0.1ன்னு இருக்கா. ஸோ 0.1ன்றது நம்ம பவர்ஸில் எழுதும்போது என்ன பண்ணணும், -1, அதாவது டெசிமலுக்கு அப்புறமா
எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை டிஜிட் மைனஸ்ல எழுதணும். ஓகேவா? 10 பவர்ல கொண்டு போகும்போது. இதுவே 10 பவர் 7னா 10க்கு அப்புறம் எத்தனை மொத்தமா எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு அர்த்தம்? 7 ஜீரோஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இது டெசிமல்ல வரும்போது எப்படி எழுதணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க இதை. 0.1ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா 10 பவர் -1. 0.01 அப்படின்னா 2 இருக்கா, அப்பனா 10 பவர் -2. அதே மாதிரி 0.001 அப்படின்னு இருக்கா, அப்பனா டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 3 இருக்கு, அப்பனா 10 பவர் -3. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். இப்போ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்னா 10 பவருக்கு கொண்டு வரேன். அப்போ என்ன வரும்? 10 பவர் -1 இன்டூ 10 பவர் -2 இன்டூ 10 பவர் -3. தென் இங்கே லாஸ்ட்ல கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? 10 பவர் -7. ஓகேவா? ஸோ இது வந்து சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் ஃபார்முலா. ஓகேவா? அதாவது a பவர் m இன்டூ a பவர் n. அதாவது பேஸ் ரெண்டுமே சேமா இருந்து நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா பேஸ் அப்படியே வச்சுக்கணும், மேலே மட்டும் என்ன பண்ணணும்? m பிளஸ் n. அதாவது பவரை மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க, இங்க நம்மளுக்கு பேஸ் எல்லாமே என்னதா? 10 தான். கரெக்டா? அப்போ 10 காமனா வச்சுட்டு மேலே இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், அப்போ -1 -2 -3. ஸோ 3 + 2 5. 5 + 1 என்னது? 6. இட் மீன்ஸ் -6. கரெக்டா? இப்போ இங்க என்ன இருக்கு? +7 இருக்கா, அப்போ 7 -6. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 10 பவர் 1. ஸோ 10 பவர் 1 இஸ் ஈக்குவல் டு என்னது? 10. ஸோ இதுவும் சட்ஸ் அண்ட் இண்டிசஸ் ஃபார்முலா தான். அதாவது a பவர் 1 இஸ் ஈக்குவல் டு a. ஓகேவா? ஸோ இது எல்லாமே சைடில் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஃபார்முலாஸ் அப்படின்னு போட்டு சைடில் எழுதிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. செவன்த் சம் போட்டிங்கன்னா எயித் சம் ட்ரை பண்ணுங்க.
எயித் ஒன் தெரிஞ்சா ஆ இப்போ இதில் எப்படி சால்வ் பண்ணால் கவனிச்சுக்கோங்க தெரியாதவங்க. இப்போ எயித்து சம்மில் 3.25 இன்ட்டு 3.20 மைனஸ் 3.20 இன்ட்டு 3.05 டிவைடட் பை கொடுத்துருக்கானா ஒன்று நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணோன்னா இந்த ரெண்டுலேயுமே காமனாக ஒரு நம்பர் இருக்கா, அது என்னது 3.20. அந்த 3.20 என்ன பண்ணால் வெளியில் எடுத்துடணும். ஓகேவா? அப்போ 3.20வை காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது 3.25. தென் நடுவில் மைனஸ் இருக்கா, மைனஸ் இங்கே என்ன இருக்குது 3.05 டிவைடட் பை 0.064. ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் 3.20 இன்ட்டு 3.25ல 3.05. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது 0.3க்கு 3 போச்சுன்னா 0, தென் 2 அப்படியே தான் வரும், 5ல 5 போச்சுன்னா 0. ஓகேவா? டிவைடட் பை 0.064. கரெக்டா? இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா 0.64 கிடைக்கும் ஆன்சர். then divided by 0.064. அப்போ இங்கே தான் ஒரு டெசிமல் என்னவா இருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகேவா? ஒரே நிமிஷம். ஒன் செக். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 32 இன்ட்டு 2 6.4, அதாவது சரி 64. ஓகேவா? ஸோ இப்போ ஜீரோஸ் எடுங்க 1 2 இங்கே 3 4. கரெக்டா? அப்போது 4 ஜீரோஸ் சாரி 4 டெசிமல் எடுக்கணும். அப்போனா எப்படி வரும் இங்கே 0, இங்கே 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ இங்கே ஆட் ஆயிரும். கரெக்டா? ஸோ அப்போது ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.64 தான் கிடைக்கும். ஸோ இந்த அதுக்கப்புறம் எப்பவுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஜீரோவை நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கணக்கில் வச்சுக்க தேவையில்லை. ஸோ டெசிமல் வச்சது புரிஞ்சா இங்கே பாருங்க 2 ஜீரோக்கு 2 ஜீரோ ஃபர்ஸ்டே நான் போட்டேன். 32 இன்ட்டு 2 எவ்வளோ 64. ஓகேவா? ஸோ 64 போட்டாச்சு. இப்போ டெசிமல் கவுண்ட் பண்ணோம் 1 2 3 4. ஓகேவா? ஸோ அப்போது 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா அப்போ 0 பாயிண்ட்னு வந்துடும். ஸோ 0.6400 டிவைடட் பை 0.064. அப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோஸ் கணக்கில் கிடையாது. ஸோ 0.64 டிவைடட் பை 0.064. இப்போ நான் 64 கேன்சல் பண்ணோன்னா மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணோம். ஆனால் டெசிமலுக்கு அப்புறம் எனக்கு சேமாக இல்லை. கரெக்டாக? இங்கே 2 டிஜிட் தான் இருக்குது. இங்கே எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது 3 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ நான் 1000 தான் மல்டிப்ளை பண்ணோம். கரெக்டா? அப்போது 1000 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இங்கே என்னன்னு கிடைச்சிரும் 2 டிஜிட்டுக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். 640 டிவைடட் பை 64. ஸோ 64க்கு 64 கேன்சல். ஆன்சர் என்ன வரும் 10. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? ஸோ இந்த டெசிமலில் மட்டும் கரெக்டாக நம்ம கவுண்ட் பண்ணி பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுக்கோங்க பார்ப்போம். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி காமனாக எடுக்கிறதுக்கு தெரிலனா நீங்கள் டைரெக்டாகவும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போட்டிங்கன்னா 9th ட்ரை பண்ணுங்க.
ஆமாம்மா. ஸோ அண்டர் கிராஜுவேட் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி இன்டிமேஷன் வந்துருச்சு. ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் டே மே 7 நினைக்கிறேன். மே 7 எக்ஸாம் இருக்கிற எல்லாருக்கும் சிட்டி இன்டிமேஷன் வந்துருச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அது நம்மளே தான் போய் செக் பண்ணணும், இல்லைனாலும் மெயில் வரும். ஓகேவா? பட் ஆனால் மெயில் வர்றதுக்கு 1 or 2 days டிலே ஆகும். ஓகேவா? ஸோ உடனே தெரியணும்னு நினைக்கிறவங்க உங்கள் அப்ளிகேஷன் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பீங்கள, அதில் நம்பர் இருக்கும் ஜே அப்படின்ட்டு வந்துட்டு உங்கள் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த நம்பரை நீங்கள் போட்டு லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டேட் அந்த டே இருந்துச்சுன்னா ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டில் நாட் லைவ் அந்த மாதிரி வரும் மெசேஜ். ஓகேவா? ஸோ இன்னும் வரல அப்படின்ற மாதிரி வரும். ஸோ டெய்லியும் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மேல வந்து மொத்தமே 3 நாள் தான் எக்ஸாம் நடக்குது, 7, 8, 9. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நேற்று 7க்கு விட்டாங்கன்னா இன்னைக்கு 8க்கு வரும். ஓகேவா? ஸோ நேற்று செக் பண்ணுங்க, நேத்தோட டேட்டுக்கு இன்னைக்கு செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்க. அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ணியிருக்கவங்க. ஓகேவா? பண்ணலன்னா விட்டுருங்க, பண்ணியிருக்கவங்க மட்டும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ காட்டலைன்னா பிரச்சனை இல்லை, திரும்பவும் 8க்கு இன்னைக்கு நைட்டு அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க, காட்டும். ஓகேவா? தென் மறுபடியும் வரலன்னா நாளைக்கு ஒரு நாள். ஸோ இந்த 3 நாள் செக் பண்ணுங்க. இன்கேஸ் இந்த 3 daysல வரலன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஜூன் தான். ஓகேவா? ஓகே, காப்பி பண்ணிக்கோ. காட்டலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. ஓகேவா? அந்த டேட்ல உங்களுக்கு எக்ஸாம் இல்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. தெரியலையா? இது டைரக்டா அது ஸ்கொயர் பண்ணி போடுங்க. 9th கொஸ்டின். இப்போ 0.1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? அப்படியே உல்டா ஸ்கொயர் பண்ணும்போது டெசிமலுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் பண்ணும்போது டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட். ஸோ 0.1 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0.01. கரெக்டா? அதே மாதிரி 0.01 ஸ்கொயர் பண்ணால் ஸோ 2 இருக்கா, அப்போனா டெசிமலுக்கு அப்புறம் மொத்தம் 4 வரணும். ஸோ 0.0001 டிவைடட் பை 0.0001. பட் ஆனால் இங்கே நம்ம மைனஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுதான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. 0.01. ஓகேவா? அதே மாதிரி 0.0001. அப்போனா மேலே இருக்கிற பேலன்ஸ்லாம் நம்ம என்ன போட்டுக்கணும்? 0ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ மைனஸ் பண்ணுங்க. ஸோ 0ல் 1 போகாதா? ஸோ இங்கிருந்து வரும். ஸோ இது 10, இது 9. ஓகேவா? அப்போனா 9, 9,
ஸோ இது 0 ஆயிரும், 0 0. கரெக்டா? 0.0099 கிடைக்கும். 0099 டிவைடட் பை 0.0001. ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னா சேம் பாருங்க, டெசிமலுக்கு அப்புறம் இங்கேயும் 4 டிஜிட் இருக்கு, இங்கேயும் 4 டிஜிட் இருக்கா. ஸோ நான் 4 டிஜிட்ஸால ரெண்டுமே கேன்சல் பண்ணனா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 99 டிவைடட் பை 1. ஸோ 99 பை 1னா ஆன்சர் என்னதான்? 99 தான். பட் அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இங்க எக்ஸ்ட்ரா என்னன்னு கொடுத்துருக்கான்? +1 கொடுத்துருக்கானா? அப்போ 99 +1 ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்னது? 100. புரிஞ்சுதா? எப்படி 101 வந்துச்சு? ஃபைனலாக தான் இந்த மாதிரி கேன்சல் பண்ணும். ஓகேவா? இந்த மாதிரி 4 டிஜிட்ஸ் வரும்போது மேலேயும் கீழேயும் சேமாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், ஹோல் நம்பர்ஸை மட்டும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. 10th சம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஷின், மல்டிப்ளை பண்ணி பண்ணி ஆட் பண்ணும், அவ்வளோதான். போடுங்க பார்ப்போம். ஸோ மல்டிப்ளிகேஷன் அடிஷன் அவ்வளோதான் இருக்கு அதில். வெரி குட். ஆன்சர் 5. எல்லாருக்குமே ஆன்சர் வந்துச்சா?
ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.5 into 5 0.25 ப்ளஸ் 0.25 into 0.5னா 0.125 மல்டிப்ளை பண்ணிட்டு டெசிமலை கரெக்டாக வைக்கணும் அவ்வளோதான். அடுத்து 0.5 into 4னா 2.0ன்னு வரும். ஸோ 2ன்னு மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது 0.5 into 0.75னா 0.375 எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். ஓகேவா? டூ பாயிண்ட் ஃபைவ். ஏன்னா இங்கே ஒரு டெசிமல் தானே, 5 5s are 25, ஒரு டெசிமல் தான், அப்போ 2.5. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 5ன்னு கிடைக்கும். காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க, நானே சொல்லித்தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ பாருங்க, பி ஸ்கொயர் டிவைடட் பை பி பிளஸ் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் பி டிவைடட் பை பி பிளஸ் சிக்ஸ். இப்போ இது நடுவில் அடிஷன் கொடுத்துருக்காங்க, இது அப்புறமா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணலாமா? ஸோ இங்கேயும் பி பிளஸ் சிக்ஸ் இங்கேயும் பி பிளஸ் சிக்ஸ்னா எல்சிஎம் என்ன தான் வரும்? பி பிளஸ் சிக்ஸ் தான். அப்போ மேலே இருக்கிறத டைரெக்டாக ஆட் பண்ணலாமா? பி ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் பி. பட் ஆனால் எனக்கு கீழே என்ன இருக்கு? பி பிளஸ் சிக்ஸ் இருக்கு. அப்போ இந்த ரெண்டுலையுமே என்ன காமனா இருக்கு? பி காமனா இருக்கா? ஸோ பியை வெளியில எடுத்துடுறேன். ஓகேவா? அப்போ ஒரு பி வெளில போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஒன் பி பிளஸ் ஒரு பி வெளில போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இங்க என்ன இருக்கு? சிக்ஸ் டிவைடட் பை பி பிளஸ் சிக்ஸ். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா பி பிளஸ் சிக்ஸும் பி பிளஸ் சிக்ஸும் கேன்சல் ஆயிருமா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன மட்டும் கிடைக்கும்? பி. இப்போ இங்க அடுத்தது இப்போ பிராக்கெட் எடுத்தாச்சா? ஸோ இங்க என்ன இருக்கு? ஒன் டிவைஷன் இருக்கா? அப்போ ஒன் டிவைடட் பை இங்க நம்மளுக்கு என்னது? பி. அப்போ ஆன்சர் என்னது? 1/p. இதே மல்டிப்ளையா இருந்தா டைரக்டா பின்னு ஆன்சர் வந்திருக்கும். டிவிஷன் இருக்கிறதுனால என்னது? 1/p. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 12th சம் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஸ்கொயர் ரூட் தான் இது, அப்படியே சேம் கியூப் ரூட். சும்மா ட்ரை பண்ணி சொல்லுங்க ஆன்சர் என்ன வருது.
ஆன்சர் 4. என்ன வந்துச்சு? வெரி குட். 0.05. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கியூப் ரூட் கேட்டிருக்காங்க, கரெக்டா? ஸோ கியூப் நான் அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஸோ ஃப்ராக்ஷன்லேயே போட்டிங்கன்னா எத்தனை வரும்? 125. 125 டிவைடட் பை 1 2 3 4 5 6. ஸோ இதை எப்படி எடுப்போம்? 5 கியூப் டிவைடட் பை இங்க மொத்தம் 0 6 இருக்கா, அப்பனா 10 கியூப் வரும், கரெக்டா? சாரி, 100 கியூப். ஸோ இந்த 3 ஜீரோக்கு ஒரு ஜீரோ, எகெயின் 3 ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஓகேவா? அப்பனா 2 ஜீரோஸ், இட் மீன்ஸ் 100 கியூப்னு வரும். ஸோ கியூப் ரூட் போடும்போது கியூப் ரூட்டுக்கு 2 கியூபும் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் என்ன வரும்? 5/100, ஓகேவா? ஸோ 2 டெசிமலுக்குனா 0.05. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வரணும், ஓகேவா? ஸோ எப்போவுமே ஸ்கொயர்னா 4 டெசிமல்ஸ் இருந்தால் 1 வரும், அதே மாதிரி சாரி 2 வரும். அதே மாதிரி கியூப் ரூட்டில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 டெசிமல்ஸ் இருந்தால் 2 வரும். அதுவே ஸ்கொயர் ரூட்டில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ், டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருந்தால் 1 டிஜிட் தான் வரும், ஓகேவா? அது நீங்கள் போட போட ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு மறந்துருச்சு, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இந்த ஃப்ராக்ஷன் மெத்தட்லேயே சால்வ் பண்ணிடுங்க, ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. 13th சம். ஸோ இது என்னன்னு சொல்லியிருக்காங்க? 8 + 7 இன்டூ 8 + 7 அப்படின்னா என்னது? 8 + 7 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ, இந்த மாதிரி 2 இன்டூன்னு வரும்போதே 2ab கான்செப்ட், கரெக்டா? ஸோ இதை எப்படி எடுக்கலாம்? a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 1.3 என்னன்னு எடுத்துக்கிறேன், b ஸ்கொயர். ஸோ அப்போ ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2abனா a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர், ஓகேவா? சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ ஏன்றது நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்? a இஸ் ஈக்குவல் டு 8.7, b இஸ் ஈக்குவல் டு 1.3. ஆட் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணுங்க. போட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். 100 வரும். ஸோ 8.7 + 1.3 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 0 1 எகெயின் என்ன வரும்? 10, கரெக்டா? ஸோ 10.0 இஸ் ஈக்குவல் டு 10 தான். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம்? a + b ஹோல் ஸ்கொயரா? அப்போ 10 ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்கும்? 100. ஆப்ஷன் டி, ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் சம் பாருங்க, இதுவும் ஃபார்முலா பேஸ்டு தான். நான் ஃபார்முலா சொல்றேன், நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டைரக்டாவே இதுதான் ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஓகேவா? ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலா என்னது? ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? இப்போ கீழே இருக்கிறது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இது 3.06 தான் ஏ உங்களுக்கு. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 3.06, பி இஸ் ஈக்குவல் டு 1.98. ஓகேவா? அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் தென் ஏ இன்டூ பி பிளஸ் பி ஸ்கொயர். அப்போ டிவிஷன்ல கீழே ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ என்ன ஆயிரும்? இந்த டேர்ம் நடுவில் மல்டிப்ளிகேஷன் தான், ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த டேர்மும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிருமா? அப்போ பேலன்ஸ் என்ன மட்டும்தான் இருக்கும்? ஏ மைனஸ் பி. சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். 1.08. ஓகேவா? ஸோ 3.06 மைனஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா ஆன்சர் கிடைச்சு. நெக்ஸ்ட் 15th பாருங்க. ஸோ இது போர்ட் மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணும். ஸோ போர்ட் மாஸ் படி ஃபர்ஸ்ட் எதை சால்வ் பண்ணணும்? பிராக்கெட். ஓகேவா? ஸோ அப்போ இங்க பிராக்கெட்ல இருக்கிறத முதல்ல சால்வ் பண்ணும். பிராக்கெட்குள்ள எல்லாமே அடிஷன் தான். ஸோ 5 + 5 + 5 + 5 என்ன கிடைக்கும்? 20. கரெக்டா? அப்போ 20 டிவைடட் பை 5 வரும். ஓகேவா? கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆன்சர் 4. ஸோ இப்போ நியூமரேட்டர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டினாமினேட்டருக்கு பாருங்க. ஸோ டினாமினேட்டர்ல பிராக்கெட் இருக்கா? இல்ல. ஆஃப் இருக்கா? இல்ல. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எதை சால்வ் பண்ணும்? டிவிஷன். ஸோ டிவிஷன்றப்போ இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும். புரிஞ்சுதா? ஸோ அப்போ முதல்ல டிவிஷன் சால்வ் பண்ணா 3/3 என்னன்னு கிடைக்கும்? கேன்சல் ஆயிரும், 1ன்னு வரும். ஓகேவா? இப்போ பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஸோ 3 + 3 6, 6 + 3 9, 9 + 1 என்னது? 10. புரிஞ்சுதா? இப்போ 4/10 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, பட் ஆப்ஷன்ல இல்ல. ஓகேவா? அப்போ கேன்சல் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 2 டேபிள்ல போட்டிங்கன்னா 2 2s are 4, 5 2s are 10. ஸோ 2/5 இருக்கா? ஸோ அப்போ ஆன்சர் 2/5. பார்த்தீங்க, இந்த இடத்துல தான் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அப்புறமா 3ஆல டிவைட் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ என்ன வரும்? 4/4 கேன்சல் ஆகி 1ன்னு வந்துடும். புரிஞ்சுதா? ஸோ இந்த மிஸ்டேக் தான் பண்ணக்கூடாது. ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்களே. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடிஷன் போகணும். பிராக்கெட் கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ எதுவுமே கொடுக்காம அடிஷனும் டிவிஷனும் வரும்போது முதல்ல டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணிடணும். அது எங்க இருந்தாலும் சரி. ஓகேவா? டிவிஷனை முடிச்சுட்டு தான் அப்புறமா அடிஷன் போகணும். காப்பி பண்ணிக்கோங்க.
தமிழ்ல வரும்னு நினைக்கிறேன். தெரிலப்பா. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்ல. நான் வேணா உங்களுக்கு செக் பண்ணிட்டு நாளைக்கு கிளாஸ்ல சொல்றேன். ஓகேவா? நான் செக் பண்ணிட்டு நாளைக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நெக்ஸ்ட் பாருங்க, கியூப் ரூட் ஆஃப் கொடுத்துருக்காங்களா? ஸோ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கு. கரெக்டா? இதை ஃப்ராக்ஷனா மாத்திட்டு கியூப் ரூட் எடுங்க பார்ப்போம். ஈஸி தான். ஸோ 4 × 125 மல்டிப்ளை பண்ணி அதை +2 பண்ணும். பண்ணிட்டு அதுக்கப்புறமா கியூப் ரூட் எடுங்க. ஆன்சர் ஈஸி தான். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஆன்சர் கிடைச்சுதா?
1 கரெக்ட் 8/5. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 512 வரும். ஓகேவா? ஸோ 512 டிவைடட் பை 125 கியூப் ரூட். ஸோ கியூப் ரூட் எடுக்கும்போது 512க்கு என்னது 8, 125க்கு என்னது 5. ஓகேவா? ஸோ 8/5. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் 17th ஒன் பாருங்க. ஸோ இதே மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாமே இப்படி ஹோலா இருக்குன்னா கண்டிப்பா ஃபார்முலா பேஸ்டு தான். சரி, ஓகே, சொல்லிட்டேன். அதாவது கியூப் ரூட் ஆஃப் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கு, கரெக்டா? 4 12/125. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல ஃப்ராக்ஷனுக்கு மாத்திக்கணும். அப்போனா 4ஐ 125ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு 12 கூட ஆட் பண்ணணும், கரெக்டா? அப்போ 4 இன்டூ 125 மல்டிப்ளை பண்ணுங்க. 5 4s are 20, 2 4 2s are 8, 10 பேலன்ஸ் 1, 1 4s are 4 plus 1 5. ஸோ 4 இன்டூ 125 என்னது 500. தென் பிளஸ் 12 என்ன வரும் 512. தென் டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்கும் 125. ஓகேவா? இப்போ இதுக்கு இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க, 3ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்பனா கியூப் ரூட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ கியூப் ரூட் வந்து ஆல்ரெடி நான் 10 வரைக்கும் படிக்க சொல்லியிருப்பேன். ஓகேவா? அப்படி தெரில அப்படின்னாலும் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி தானா வகுத்தல் போட்டு சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்படின்னு சொல்லி தர பாருங்க. ஸோ இப்போ 512ன்றது 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 2 2s are 4, தென் பேலன்ஸ் 1 5 2s are 10, பேலன்ஸ் 1 6. எகெயின் 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 1 2s are 2, 2 2s are 4, 8. திரும்பவும் 2 போட்டிங்க அப்படின்னா 6 2s are 12, தென் 4 2s are 8. ஸோ 64 4 டேபிளில் போகுமா? எத்தனை டைம்ஸ்? 1 4s are 4, 6 டைம்ஸ். எகெயின் 4 போட்டிங்கன்னா திரும்ப 4. இதை எப்படி பிரிக்கணும்னா கியூப் ரூட்னா 3க்கு 1ன்னு எடுக்கணும். ஓகேவா? அப்போ இங்க எத்தனை 2 இருக்கு? 3 2 இருக்கா? அப்போ 3 2க்கு ஒரு 2 வெளியில எடுக்கணும். அதே மாதிரி இங்க எத்தனை 4 இருக்கு? 3 4 இருக்கா? ஸோ 3 4க்கு ஒரு 4 வெளியில எடுக்கணும். ஸோ அப்போ 4 2s are ஆன்சர் என்ன கிடைக்கும் 8. அதே மாதிரி 125 5 கியூப் 125 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் தெரிலனா இந்த மாதிரி மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். 5ல முடிஞ்சா அது கண்டிப்பா 5 டேபிள்ல கேன்சல் ஆகும். ஸோ 2 5s are 10, பேலன்ஸ் 2 25 5. எகெயின் 5ல போட்டிங்கன்னா 5. அவ்வளோதான். ஸோ அப்போ 3 5க்கு ஒரு 5 வெளியில எடுக்கணும். அப்போ ஆன்சர் என்ன வரும் 8/5. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? 17th ஒன் பாருங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் இங்க 45.5ன்னு இருக்கா? தென் திரும்பவும் இங்க என்ன இருக்கு பி ஸ்கொயர். அப்பனா இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம் மைனஸ் 2ab. ஸோ இந்த 2abயோட சேர்த்து வேல்யூ தான் இங்க என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னா 45.5ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ 6. A வந்து 6.5, பி வந்து பார்த்தீங்கன்னா 3.5. ஸோ ஏ மைனஸ் பி பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் 9 வரும். சரியா? காப்பி பண்ணிக்கோங்க.
ஆன்சர் 9 வந்துச்சா? நெக்ஸ்ட் இது சால்வ் பண்ணுங்க பாப்போம். நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். சேம் இதுவும் ஃபார்முலா பேஸ் தான். என்ன a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ அப்போ ஃபார்முலா என்னது? a மைனஸ் b இந்த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும்? ஸோ a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. ஓகேவா? ஸோ ஒரு a மைனஸ் பிக்கு ஒரு a மைனஸ் b கேன்சல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் b டிவைடட் பை a பிளஸ் b. 0.3 கரெக்ட் ஆன்சர். ஸோ 5 1.5ல எத்தனை டைம்ஸ் போகும்? 0.3. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா a மைனஸ் பி 2 தடவை இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதில் ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன்றனால ஒரு a மைனஸ் பிக்கு ஒரு a மைனஸ் பி கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் நியூமரேட்டரில் ஒரு a மைனஸ் பி இருக்குமா? ஸோ a மைனஸ் பி டிவைடட் பை a பிளஸ் பி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 3.25லேருந்து 1.75 மைனஸ் பண்ணோம். டிவைடட் பை 3.25 ப்ளஸ் 1.75 ஆட் பண்ணிங்கன்னா ஈஸி 5 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 19th கொஸ்டின். சேம் நம்ம பார்த்த அதே மாடல் தான். ஸோ 110 கூட
ஸோ எதுவுமே கொடுக்கலன்னா இங்கே ஸ்கொயர் ரூட்டுன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ 110 கூட 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 440 ப்ளஸ் 1 என்னது 441 டிவைடட் பை 4. ஸோ 441 நம்ம ஆல்ரெடி இதை இப்போ தானே பார்த்தோம். ஸோ 21ஓட ஸ்கொயர் தான் 441. தென் 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்னது 2. கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் 10.5. ஸோ இங்கே டெசிமல் கொடுத்துருக்கனால கேன்சல் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். நெக்ஸ்ட் 20 ரொம்ப ஈஸி தான். a cube plus b cube அவ்வளோதான். ஸோ 0.9 கியூப் பண்ணுங்க ப்ளஸ் 0.1 கியூப் பண்ணுங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். வெரி குட் 0.73. ஸோ 1க்கு பெருசாக என்ன இல்லை 0.001 தான் ஓகேவா. ஸோ 9ஓட கியூப் என்னது 729. அப்போனா 0.729 கியூப் படிச்சு வச்சுக்கோங்க ஓகேவா. 1லேருந்து 10 கியூப் வரைக்கும், அதே மாதிரி 1லேருந்து 20 ஸ்கொயர் வரைக்கும் கம்பல்சரி தெரியணும். அப்போதான் இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ 9ஓட கியூப்னா 729 அப்படின்றது தெரியணும். அப்போ 0.729 அதே மாதிரி 0.001. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 0.73. நெக்ஸ்ட் 21 பாருங்க, நான் சொல்லித்தரேன் ஓகேவா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைட்லையும் அதே மாதிரி வேல்யூ கொடுத்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் கொடுத்துருக்காங்க. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ் பை ஒய் கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயர் ரூட்டை எடுத்தால் தான் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே இருக்கிற எந்த நம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடையாது. அதனால நான் ரெண்டு பக்கமுமே லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு என்ன செய்றேன் போத் சைடு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறேன் ஓகேவா. ஸ்கொயர் ஆன் போத் சைட். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிருமா. அப்போ நம்பர் மட்டும் கிடைக்கும். ஸோ என்ன கிடைக்கும் 0.014 இன்டூ 0.14x இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேர்முக்கு மட்டும்தான் ஸ்கொயர் ரூட் இருக்கு, இதுக்கு இல்லை. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் ஸ்கொயர் ஆயிருமா. ஸோ 0.014 இன்டூ 0.14 ஸ்கொயர் இன்டூ ஸ்கொயர் ரூட்ல ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன மட்டும் தான் வரும் y மட்டும் கிடைக்கும் கரெக்டா. இப்போ எனக்கு என்ன தேவை எக்ஸ் பை ஒய் தான் வேணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த y இந்த சைடு எடுத்துட்டு வரேன் ஓகேவா. ஸோ எக்ஸ் டிவைடட் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் என்ன இருக்கு 0.014 இன்டூ 0.14 த ஹோல் ஸ்கொயர். தென் இங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடு வந்து டிவிஷன்ல வருமா, divided by 0.014 into 0.14. புரிஞ்சுதா. இப்போ பாருங்க ரெண்டுமே சேம் நம்பர் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு நம்பருக்கு ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா. ஸோ பேலன்ஸ் என்ன மட்டும்தான் இருக்கும் x by y is equal to 0.014 into 0.14. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும் ஓகேவா. மல்டிப்ளை பண்ணிட்டு சொல்லுங்க பார்ப்போம்.
0.00196 கிடைச்சிச்சா? ஸோ மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 196 வரும். 14ஓட ஸ்கொயர் 196. ஸோ இங்கே டெசிமல் மட்டும் கரெக்டாக பார்த்து வைக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே 3 டிஜிட்ஸ் இருக்கு, இங்கே 2. அப்போ மொத்தம் எத்தனை டிஜிட்? 5 டிஜிட்ஸ் தள்ளி வரணும். ஸோ அப்போ 1 2 3 4 5. ஓகேவா? 196 போட்டு பேலன்ஸ் இருக்கிற 0 போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்கு, ஸோ வராது. இங்கே 4 இருக்கு, இங்கே 3 இருக்கு. அப்போ ஆன்சர் 2. ஓகேவா? ஓகே. ஸோ பேலன்ஸ் கொஸ்டின் இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். இதில் உங்களுக்கு தெரிஞ்ச சம்ஸ் தான் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஃப்ரீயாக இருக்கும்போது காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா நாளைக்கு. நான் ரெஃபர் பண்ணிவிட்டு நாளைக்கு கிளாஸில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன்.